சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 55,480 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் 1 கிராமிற்கு 110 ரூபாய் குறைந்திருக்கிறது. இதனால் 1 கிராம் தங்கத்தின் விலை 6,935 ரூபாயாக உள்ளது. தொடர்ந்து தங்கத்தின் விலை சரிந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 110 ரூபாய் கிராமுக்கு குறைந்துள்ளது. தங்கத்தினுடைய விலை அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையில் தற்பொழுது அந்த விலை என்பது சற்று குறைய தொடங்கியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த விலை குறைப்பு என்பது நிகழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று லேசான மழை பெய்தது. அதே நேரம் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர், மாங்காடு, சிறுகளத்தூர், மலையம்பாக்கம், சிக்கிராயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பினர். இதேபோல சென்னை OMR சாலை, ECR சாலை, பள்ளிக்கரணை, வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று திரும்பிய மாணவர்கள் சாரல் மழையில் நனைந்தபடி சென்றனர். மேல்மருவத்தூர் அருகே செண்டிவாக்கம் என்ற பகுதியில் மழை பெய்தது. இந்த சூழலில் கிடாம்பாக்கத்தில் இருந்து சேத்துப்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து செண்டிவாக்கம் அருகே வந்தபோது மாடுகள் குறுக்கே வந்ததால் அதனை வலது பக்கமாக ஓட்டுநர் திருப்பியுள்ளார். சாலை ஓரத்தில் ஈரமாக இருந்ததால் பள்ளத்தில் பேருந்து சிக்கி விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்ததால் சீர்காழி அருகே எடமணல் ஊராட்சியில் உள்ள அப்துல் கலாம் நகரில் 10ற்கு மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார். மேலும் மழை நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. திருவாரூர், வாழவாய்க்கால், சேந்தமங்கலம், கொடிக்கால் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியான KTC நகர், மகாராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஏர்வாடி, வள்ளியூர், மூலைக்கரைப்பட்டி, ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. இந்நிலையில் இன்று 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்தது. நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.